ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த என்னுடைய ப்ரைம் குரூப்பில் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரைட், ஓகே. ஆனால் இதில் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், இது இந்த கால்ஸ் கொடுப்பாங்க, இந்த டிப்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பர்பஸ்க்காக தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதே. உங்களுக்கு வேஸ்ட் அது. ஏதாவது சில விஷயங்கள் கற்றுக்க முடியும், உங்களுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்கு, லைட்டாக சப்போர்ட்டிங் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, என்ன சார் அது அந்த ப்ரைம் குரூப் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் இருந்தது. அது நம்மளுடைய வெபினார் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 9:30 அதாவது 9:30க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூ. அப்பர் சைடுக்கான வியூ பார்த்திங்கன்னா 25,920 ஃபஸ்ட் லெவலும், 25,950 செகண்ட் லெவலும். அதுக்கப்புறம் 26 ரவுண்ட் நம்பர் வந்துச்சு. அங்கே ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகும். ஸோ 2 இடத்துல ப்ரைஸ் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் இது மாதிரி விஷயத்தெலாம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். இது இந்த டிப்ஸ் கால் பர்பஸ் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. எல்லா டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்படி யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. இனிமேல் வரவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான். சரி, ஏன் சார் அப்பர் சைடுக்கான வியூ கொடுத்தீங்க அப்படின்றது நம்ம லாஜிக் வீடியோலும் போட்டிருந்தேன். இந்த வீடியோன்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த அப்டேட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு. எத்தனை பேர் நம்ம மார்னிங் அப்டேட் பார்க்குறீங்க, ரெகுலராக பார்த்துட்டு வரவங்க உங்களுக்கு புரியும். உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது 26,000, அது வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நேற்று உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ப்ரைஸ் எங்கே இருந்தது. ஸோ இங்கே நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஒரு அப்பர் பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரலும் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது 26,000 வரலும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேற்று உங்களுக்கு. சேம் அதே கான்செப்டில் இன்றைக்கி நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பையர்ஸுடைய டாமினேட் தெரிஞ்சுது. காலையில் பார்த்திங்கன்னா 2 டைம் பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க மார்க்கெட்டில். ஸோ அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு ஸ்மால் ரிஸ்க் எடுத்து நம்ம இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, அகைன் செல்லர் ட்ரை பண்ணாங்க. இந்த லோ பிரேக் பண்ண முடியல அவங்களால, செல்லரால். ஸோ அகைன் பையர் டாமினேட் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்தாங்க. ஸோ நமக்கு பையர் 2 இடத்துல சப்போர்ட்டாக இருந்தாங்க. ப்ளஸ் அந்த மிட் ரேஞ்சை தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே மூவ் ஆக சொல்ல நம்மளுடைய பிளான் எடுத்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபஸ்ட் லெவல், இங்கே 2வது லெவல். சார் 26,000 வரல வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஏன் இங்கே எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்து கன்சல்டேஷன் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு. ஸோ சிம்பிள், இந்த கான்செப்டில் தான் நம்ம இன்றைக்கி ட்ரேடை எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி சார், நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகும், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். நாளைக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டெல்லாம் டெலீட் பண்ணிடுறோம் எல்லாத்தையும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை டச் பண்ணிடுச்சு. இந்த 26,000 டச் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போது இந்த 26,000 ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்ததுனா தான் இப்போ நம்ம அகைன் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, அப்போது நம்ம இந்த 26,000க்கு மேலே ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த 26,000 கிட்ட ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு இல்லைங்களா? சரி, இப்போது ப்ரைஸு இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லுது, ஒரு பிரேக் அவுட் கொடுத்தால் நம்ம இந்த இடத்துல ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த 26,100, 26,200 ரேஞ்சை நம்ம பிரேக் அவுட்டான முயற்சிகளை ஏற்படலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே 200 EMA உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு 200 EMA பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் செய்யப்படும். உங்களுக்கு இந்த 25,800 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ இந்த கேப் ரீஃபில் ஏரியாவும் 2வது சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்று இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும், அல்லது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும். மொத்தத்தில் ஒரு 2 இடத்துல ஒரு அப்பர் ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆனால் எப்போ இந்த கேப் ஃபில் ஏரியாவுக்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல் தான் ஃபைனல் சப்போர்ட் லெவல். இங்கே பாருங்கள், இந்த 25,700 சொன்னீங்களா, இது 2வது ஃபைனல் சப்போர்ட்டு. இது 25,800 ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த 2 இடத்துல உங்களுக்கு ஹையரை சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ஹையரை ஃபார்மேஷனுக்காக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது Nifty 50 என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டவுன் சைடுக்கான பிளான் இப்போதைக்கு எனக்கு கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஸ்மூத்தாக ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மார்க்கெட் மூவ் ஆகிட்டனால உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி திரும்ப மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா,
பேங்க் நிஃப்டியில் கூட ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நமக்கு ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆகிருக்காங்க. ஓகே, நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸு ட்ரெண்ட் லைன் தாண்டி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆகிருக்காங்க. அப்போது இதில் நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்காக ஒரு வெயிட் பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணணும். அப்பர் சைடு அப்படின்னா நம்ம எப்படி சார் அப்போது அப்படின்னா சேம் அதே நம்ம நிஃப்டி 50 என்ன பார்த்தோமோ அதே தான் இன்றைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 58,200 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு கன்சிடர் செய்யப்படும். இதெல்லாம் அப்போது நமக்கு இங்கே இந்த ஒரு அப்பர் சைடு ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி நம்ம 58,800 59,000 நான் ஒரு டார்கெட்டாக நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணலாம். டவுன் சைடு மார்க்கெட் போச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு வரும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்து பெட்டராக இருக்கும். டவுன் சைடு அப் சைடு டவுன் சைடு வந்து விட்டுடுங்க, எந்த ஒரு பிளானும் பண்ணாதீங்க. டவுன் சைடில் பிளான் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு மட்டும் தான் பிளானு. மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மேலே கண்டினியூ அப்படியே மேலே மூவ் ஆகுது. ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா அதில் சின்ன கரெக்ஷன் ஆகும். இப்போ மேலே மூவ் ஆச்சு, ஸோ கரெக்ஷன் ஆச்சு. ஸோ மேலே மூவ் ஆச்சு, சின்ன கரெக்ஷன். ஸோ மேலே மூவ் ஆச்சு, கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது. அப்படியே கண்டினியூவாக மேலே மூவ் ஆகிற சான்ஸ் இல்லை. இதில் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிடுச்சு, ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி 2 லெவலில் நம்ம டார்கெட்டை எடுத்துக்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் உங்களுக்கு பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ சென்செக்ஸ் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருக்கு. ஸோ 3வது ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ரைட், ஓகே. அப்போது நமக்கு கீழே சப்போர்ட் எது 84,000 வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்குது, ப்ளஸ் 200 EMA லைனும் இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அப்போ நமக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ சப்போர்ட் எங்கேருந்து எடுக்குமா இல்லை எங்கேருந்து எடுக்குமா வெயிட் பண்ணி நம்ம ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பிளான் வந்து என்னுடைய பிளான் என்ன, நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 85,200 85,600 வந்து 2 டார்கெட்டாக நம்ம அடுத்த லெவல் மூவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் நமக்கு நாலேஜ் கிடைக்குமா சார் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஒரு பசி, அதாவது நம்ம தேடுதல் நமக்கு வந்து ஓகே சார் நம்ம வந்து இங்கே பையிங் பிளான் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன வியூ பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணிங்கன்னா அதுவும் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு நாலேஜ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார், நான் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அந்த ப்ரைம் குரூப்பில் 299 பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 rupees சம்திங் சார்ஜ் ஆகும். உங்களுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் ஃப்ரீயாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து அதுக்கும் காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, இல்லைனா எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.